சட்ட ரீதியான நடைமுறைக்கு பிறகு ஜனநாயகம் ரிலீஸ் ஆகக்கூடிய தினத்தை நாங்களும் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறோம் என்று பாஜகவுடைய மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுடன் நம்முடைய சிறப்பு செய்த சுபாஷ் விவரம் என்ன? இந்த உலகமே மதிக்கும் மிகப்பெரிய ஜனநாயகன் பிரதமர் நரேந்திர மோடி என்று சுட்டிக்காட்டி தனது அறிக்கை வாயிலாக எக்ஸ்தல பக்கத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன். ஜனநாயக முறைப்படி நடக்கும் மதிப்புக்குரிய ஜனநாயகத்துக்கு நமது பாரத பிரதமர் அவர்கள் தான். ஆனால் காங்கிரஸ்காரர்கள் ஜனநாயக படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைப்பதற்கும் மத்திய அரசை பாரத பிரதமரையும் குறை சொல்லி மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். நேற்றைய தினம் வழக்காடு மன்றத்திலேயே இந்த சென்சார் சர்டிபிகேட்டுக்கும் மத்திய அரசுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெளிவாக வலியுறுத்தப்பட்டுவிட்டது. அவசர நிலை காலத்தில் அவர்கள் என்னென்னலாம் செய்தார்கள், அவர்கள் ஜனநாயகம் திரைப்படத்தை பற்றி பேசி பொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, காங்கிரஸ் மட்டுமல்ல, கலையில் இருந்து அரசியலை விலக்கி வைப்பது என்று காங்கிரஸ் சொல்வது வேடிக்கையிலும் வேடிக்கை. திரைப்படங்களை நேரடியாக தடை செய்த வரலாறு காங்கிரஸ் ஆட்சிக்கு உண்டு என்று அது இப்பொழுது அவர்கள் பேசுவது சாத்தான் வேதம் போதுவது போல இருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். இன்று கிரீஷ் சோடங்கர் அவர்கள் இன்று ஜனநாயகம் படத்திற்கு ஆதரவாக தெரிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தற்போது தமிழிசை இதை சுட்டிக்காட்டி இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் விஜய் அரசியலுக்கு வருவது தவறல்ல, ஆனால் அவரது படம் அரசியல் படுவதுதான் வேடிக்கையான வேடிக்கை என்று சொல்லியிருக்கிறார். சட்ட ரீதியாக சென்சார் சர்டிபிகேட் கிடைக்காமல் ஒரு வெளியீடு தேதியை அறிவித்துவிட்டு அதன் பின்பு அழுத்தம் கொடுப்பது சரியான நடைமுறை அல்ல என்று அவர் திரைப்படத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். சட்ட ரீதியான நடைமுறைக்கு பின்பு ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும் தினத்தை நாங்களும் அவளுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை தனது எக்ஸ்தல வாயிலாக தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். ஆகவே பாஜகவோ இல்ல மத்திய அரசு இதில் எந்த ஒரு தலையீடு இல்லை என்று மூத்த தலைவராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் தனது எக்ஸ்தல பக்க வாயிலாக கருத்தை பதிவு செய்திருக்கிறார். விரிவான தகவலுக்கு நன்றி சுபாஷ்.